மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அதி உன்னதமான மாற்றம் ஏற்பட எல்லாம் வல்ல இயற்கை என்ற பேராற்றல் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இந்த மனித வாழ்க்கையிலே நமக்கு முக்கியமான சக்தி எது என்று பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் ஃபிசிக்கல் பவரை வச்சு ஒரு பையனுக்கு லைஃப் பார்ட்னரை மனமுடித்து வைத்தாங்க. அவர் ஒரு மாடை அடக்கணும் அல்லது புலியோட சண்டை போடணும், இப்படிலாம் இருந்தது. இப்போ என்ன என்று பார்க்கும்போது, இந்த உலகம் பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் போதாது, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை தான் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுன்றாங்க. அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவது எது என்று பார்க்கும்போது மதிநுட்பம், நூலறிவு, வாலறிவு ரெண்டுமே தேவை. அந்த வகையிலே பார்க்கும்போது நம்முடைய மதிநுட்பத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் எது என்று பார்க்கும்போது நம்முடைய சரியான உணவு முறை ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த ஒமேகா 3 என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அது பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதில் வால்நட்டு, பாதாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வேணும்னா அந்த மீனெண்ண மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த இதை வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த நான்வெஜ்ஜே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒமேகா 3 உள்ள உணவு முறைகள்லாம் இருக்குது. ப்ராக்கோலிலெல்லாம் கூட இருக்குது. அதையெல்லாம் உணவாக உட்கொண்டு நல்ல முறையிலே உடற்பயிற்சி மிக மிக அவசியம். ஒரு மனிதனுக்கு இருதயம் ஆரோக்கியமாக இருந்து நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனுடைய மூளையின் செயல்திறன் அதிகமாக இருக்கும். அந்த மனிதனுக்கு அதற்கு இதயத்தை பலப்படுத்துவதற்கும் மூளையினுடைய இயக்க வேகத்தை சரி செய்வதற்கும் எது உதவும் என்று பார்க்கும்போது சுவாச பயிற்சியும் முத்திரைகளும் உதவும். அதை சரியான குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த வயசாயிட்ட உடனே புத்தி தடுமாறுது, ஞாபகம் வருது ஏற்படுது, இதெல்லாம் நம்முடைய தன்னம்பிக்கையின் குறைபாடு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஃபிசிக்கல் லெவலில் எனர்ஜி கம்மியாகும் போது நமக்கு நம்பிக்கை குறைகிறது. 60 வயதுக்கு மேலே PhD, 70 வயசுக்கு அப்புறமும் புது பாஷையை கற்றுக்கிறது, 70 வயசுக்கு அப்புறம் 6வது PhD 7வது PhDலாம் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதில் சரியான உணவு முறை ஒன்று, 2வது முறையான உடற்பயிற்சி. இதை சரியாக கடைபிடித்து கொண்டு வரும்போது சரியான முறையில் நமக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கிறவங்களுக்கு செல்ஸ் டேமேஜ் ஆகாது. செல்ஸ் டேமேஜ் ஆகாத போது அவங்களுடைய பேச்சு ஆற்றல், எழுத்தாற்றல், செயல்திறன் 70 வயசுக்கு அப்புறம் அதிகமாகும். அவங்களுக்கு 75 வயசில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி கூடிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். நான் வேதாத்ரி மகர்ஷி, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களிடத்துலலாம் பார்த்துருக்கேன். 80 வயதுக்கு அப்புறம் 70 வயதை விட 80 வயதில் இன்னும் டீப் கிளாரிட்டி, அந்த பெனிட்ரேஷன் பவர், அது 80 விட 85 நல்லா இருந்தது. அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம என்ன செய்யணும் என்று பார்க்கும்போது நம்ம முறையான பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. ஆரம்பத்தில் அது உடல் அளவிலும் தேவைப்படுகிறது. உடலுக்கு சரியான அசைவுகளை கொடுத்து, உடலை திருகி, உடலை அசைவு கொடுத்து, தூங்கி எழுந்திருக்கும் போதே எப்படி பூனை, நாய், மற்ற ஜீவராசிகள்லாம் உடம்பை வளைக்குதோ அந்த மாதிரி வளைச்சு உடம்பை நெளித்து நம்ம லேசாக ஆக்டிவேட் பண்ணி விடுற போது என்ன ஆகும் என்று பார்க்கும்போது தசை பிடிப்புகள்லாம் நீங்கும், சீரான இரத்த ஓட்டம். அதுக்கப்புறம் காலை கடன்களை முடித்து விட்டு நம்ம சரியான சுவாச பயிற்சி. நீங்கள் உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சா புருவ மையத்தில் ஆள்காட்டி விரலை வச்சு நீங்கள் நிறைய மூச்சு பயிற்சி பண்ண வேணாம். 1 செகண்ட் இழுங்க, 4 செகண்ட் நிறுத்துங்க, 2 செகண்ட் விடுங்க. அப்படி இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி வரா மாதிரி 4 செகண்ட் நிறுத்தும் போது என்னுடைய மெமரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பிரெயின் ஷார்ப்பன் ஆகுது, என்னுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு 2 நொடிகள் வெளியே விடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் என்று பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு டேயே ஒரு வாரத்துலேயோ நீங்கள் உடனடியாக ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தேர்ட் ஐயில் 2 புருவங்களுக்கும் இடையில கையை வச்சு காலையில், மாலையில், அப்புறம் இரவு தூங்கும்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த புருவ மையத்தில் லேசாக கைகளை கிளாக் வைஸாக அப்படியே ஆள்காட்டி வரல வச்சு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்லாம் நல்லா இயங்குது, அந்த மாதிரி சொல்லணும். அப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளில் என்ன ஆகும், உங்களுடைய உள்ளுணர்வுக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பாகி நமக்கு எதை பற்றி யோசிக்கிறோமோ அதை பற்றி முன்கூட்டியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தெரியும்.
உள்ளுணர்வு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த உடனே எனக்கு இப்போல்லாம் ஞாபகம் மருதி ஏற்பட்டுருச்சு, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் சிலர் சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்துட்டு சோர்வாக இருக்குது, ரொம்ப அது நடந்து போச்சு, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேல் பதிவுன்னு சொல்லுவாங்க, சூப்பர் இம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன நினைக்கணும் என்று பார்க்கும்போது முன்னைய விட எனக்கு வந்துட்டு செயல்திறன் அதிகரிக்குது, முன்னைய விட உத்வேகமாக இருக்கேன், முன்னைய விட என்னுடைய மூளையினுடைய இயக்க வேகம் சீராக இருக்குது, அறிவு தீட்சணியம் பெற்றுக்கொண்டே வருகிறது, இந்த மாதிரி சொல்லணும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக இருக்கிறதோட மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த கொஞ்ச நாளில் கையாலாகாத தனம் ஏற்படும், மற்றவர்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்போம், மற்றவர்கள்ட்ட உதவி வராத போது நமக்கு வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படும். அதை மேலை நாட்டவர்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். அயல்நாடுலாம் போகும்போது 90 வயசில் அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு நிறுத்திட்டு அப்படியே பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க. அவங்க மற்றவங்களை யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வேகமாக இல்லைனாலும் எல்லோருடையும் ஒத்தும் உதவி வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய வயது ஏற ஏற நம்முடைய அனுபவம் மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எனக்கு மறதி ஏற்படுது, இப்போ மந்தமாகிட்டே வரேன், நான் டல் ஹெட்டடாக ஆகிட்டேன், அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்திடுங்க. நான் நாளுக்கு நாள் நல்லாகிட்டே வரேன், விவேகம் அதிகரித்து கொண்டே வருகிறது, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான பாதை எனக்கு புலப்படுகிறது, வெற்றி பாதையில் மற்றவர்களை அழைத்து செல்வேன். இந்த மாதிரியெல்லாம் உள் உரையாடல் உங்களுக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலான நிலை அடைய பிரெயின் பவரை எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி, அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள், அதற்கேற்ற மாதிரி ஓய்வு, இதையெல்லாம் அளித்து உடலையும் உள்ளத்தையும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravi Shankar Raja.